பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நான் வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த ராஜி நான் பேசுகிறேன். இப்போது நான் பாரத தேசத்தில் ஒரு பணிப்பெண்ணாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர். நான் உங்களோட ஒவ்வொரு ப்ரேயரையும் நான் மிச்சம் கவனித்து நான் கேட்குறது, சனிக்கிழமை சுகமளிக்கும் ஆராதனை போது அதெல்லாம் நான் கேட்குறது தான். என்னைக்கு நான் வட்டிக்கு சல்லி வாங்கினனோ அதுக்கு பிறகு எனக்கு ஒரே நோயின்னு சொன்னால் பாஸ்டர், எனக்கு சுகரும் பிளட் ப்ரெஷரும் வந்துருச்சு. அப்போ அது வந்த பிறகு எனக்கு தெரியாது இது பிளட் ப்ரெஷரும் சுகரும் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் இங்கே வேலை செய்யும்போது ஒரே தூக்கமாக இருக்கும், தலை சுற்றும், இப்படி இருக்கும். அப்போது இவங்க கேட்டாங்க, அந்த வீட்டு ஓனர் கேட்டார், இதுக்கு உனக்கு சீனி ப்ரெஷர் இது இருந்துச்சா? நான் சொன்னேன் இல்லை அப்படின்னு. ஒரு நாள் இவர் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. என்னை முகமெல்லாம் வீங்கி எனக்கு வேலை செய்ய முடியாது இப்படி இருக்கும்போது அப்போ என் ஓனரே எனக்கு செக் பண்ணி பார்த்தாரு. பார்க்கும்போது பிளட் ப்ரெஷர் மிச்சம் அதிகமாக இருந்துச்சு. உடனே எனக்கு அவர் குடிக்கிற மாத்திரையை கொடுத்து கம்மி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணும்போது எனக்கு சுகரும் இருக்கிறதாக சொன்னாங்க. அதோட நான் என் மகன்ட திருமணம் வச்சுருந்தாங்க இல்லையா, அப்போது நான் ஒரு 10 நாள் லீவுக்கு ஸ்ரீலங்காவுக்கு போனேன். போயிட்டு அங்கே போய் செக் பண்ணோன்னே மிச்சம் அதிகமாக இருந்துச்சு. பிளட் ப்ரெஷரும் சுகரும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ கூட அவங்க டாக்டர் ஏசும்போது சரின்னு சொல்லி மருந்தெல்லாம் கொடுத்து திரும்பி நான் இந்த வீட்டுக்கே நான் வந்துட்டேன் வேலைக்கு. வந்தாலும் அதுலேருந்து இப்போ நான் மிச்ச நாள் இப்போ 2 வருஷமாக கூடி நான் மருந்து குடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் உங்களோட ப்ரேயர் நான் ஒவ்வொரு நாளும் நான் கேட்கும்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ரே பண்ணுவீங்க. சுகருக்கு, பிளட் ப்ரெஷருக்கு, இன்னும் காலு கை வருத்தம் இதெல்லாம் எனக்கு உண்டு, மூட்டு வலி இதெல்லாம் எனக்கு உண்டு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. ஆனால் நான் அந்த நேரம் எனக்கு இருக்கிற வியாதிக்கு எல்லாத்துக்கும் நானும் கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன். என் பாவத்தெல்லாம் அறிக்கையிடுவேன். இப்படி இருக்கும்போது இன்னைக்கு கூட நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. இன்றைக்கி ஜெபம் பண்ணும்போது நான் உங்களோட ஜெபத்தை கேட்டேன். அதில் நீங்கள் முக்கியமாக சொல்லியிருந்தீங்க, கடன் பிரச்சனையால் தான் நோய்கள் வருது, பாவத்துக்கு இதாகிறீங்க, உங்களோட பாவத்தெல்லாம் அறிக்கணுங்க. நான் அந்த நேரமே நான் என் கையை நீட்டி நான் வாங்கின கடனுக்கு என் கைக்காக நான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர். என் காலுக்கு ஜெபம் பண்ணேன். இப்படி எல்லாம் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு போன கிழமை நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ போயிட்டு நான் கொஞ்சம் செக் பண்ணேன், சீனியும் ப்ரெஷரும் இருக்கான்னு பார்க்குறதுக்கு பாஸ்டர். அப்போது நான் 2 வருஷமாக நான் இந்த மாத்திரையை நான் குடிச்சு கொண்டே தான் வரேன். பிளட் ப்ரெஷருக்கும் சுகருக்கும் நான் குடிச்சு கொண்டே தான் வரேன் 2 வருஷமாக. போன கிழமை நான் செக் பண்ணும்போது பிளட் ப்ரெஷரும் நார்மல், சுகரும் நார்மல். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். வியாதிலேருந்து என்னை விடுதலை கொடுத்ததுக்கு நன்றி கர்த்தருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிகொடாமல் போனார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆணவ சிரித்து கொண்டிருந்த எகிப்திய மந்திரவாதிகளின் வாயிலிருந்து முதல் முறையாக அடக்க முடியா ஆச்சரியத்துடன் அதிர்வாய் மோசையை பார்த்து ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. அது என்ன வார்த்தை? இது தேவனுடைய விரல் என்பதே. பிரியமானவர்களே, காரணம் மந்திரவாதிகளால் இம்முறை மோசே செய்ததை செய்ய முடியவில்லை. மோசே அவர்களை இயலாமைக்கு கொண்டு போய் நிறுத்தினான். மனித சக்தியில் செய்ய முடியாததை மோசே செய்ததால் தான் மந்திரவாதிகளின் மனம் இப்பொழுது மாதேவனின் வல்லமையின் பக்கம் திரும்புகிறது. முதலாக தேவன் என்கின்ற வார்த்தையை உச்சரிக்கிறது. என்றைக்கு மனித சக்தியால் முடியாததை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கிருபையால் இந்த உலகத்திற்கு நாம் செய்து காட்டுகிறோமோ அன்றைக்குத்தான் நாத்திகனும் இது தேவனுடைய விரல் என்று உச்சரிக்கும் நாட்கள் வரும். இன்று கிறிஸ்தவ கூடாரங்களில் போடுகிற மேடைகள், ஆடுகிற ஆட்டங்கள், பாடல்கள் எல்லாம் நீங்களும் செய்வீர்கள், சினிமாக்காரர்களும் அவர்களும் செய்வார்கள். வித்தியாசமே இல்லை. என்ன வித்தியாசம்? அங்கே மோசையை பார்த்து மந்திரவாதிகள் செய்தார்கள், இங்கே தலைகீழாக மந்திரவாதிகளை பார்த்து மோசைக்காரர்கள் செய்கிறார்கள், அதாவது ஊழியக்காரர்கள். பிரியமானவர்களே,
ஆனால் என்றைக்கு ஒட்டுமொத்த உலகம் அதிர்ந்து நின்று இது தேவனுடைய விரல் என்று ஒரே வரியில் உச்சரிக்கப் போகின்றது, அது அவர் செய்ய முடியாததை நீங்கள் செய்யும் போதுதான் பிரியமானவர்களே, அவர்களை இயலாமைக்கு கொண்டு போகும்போதுதான் இந்த வார்த்தை உண்டாகும். பிரியமானவர்களே, உங்கள் கவனம் இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பட்டும். அவர்கள் செய்ய முடியாததை செய்யுங்கள், அவர்களை இயலாமைக்கு கொண்டு போங்கள். பிரியமானவர்களே, உங்கள் அற்புதங்களால் அடையாளங்களால் அவர்கள் செய்கிறதை அல்ல, அவர்களால் செய்ய முடியாததை செய்து காட்டவே தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். நிச்சயமாக பிரியமானவர்களே, அவர் அற்புதர். இந்த அதிகாலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில என் தேவன் அதிசயங்களை அவர் செய்ய அவர் காத்திருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கிறார். மோசேயை உன்னை தேவனாக்குவேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அங்கே அவர்களை மோசே மூலமாக நடுநடுங்க வைத்தார். மோசையை கொண்டு மிகப்பெரிய அற்புத அடையாளங்களை செய்தார். இந்த அதிகாலை வேளையில் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என் ஆண்டவர் உலகத்தில் எந்த மனிதனும் செய்ய முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் உங்களை கொண்டு என் ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, இதை விசுவாசியுங்கள். இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவருடைய கரம் தொடட்டும். இந்த அதிகாலை வேளையில் அவர் உங்களை பலப்படுத்தட்டும். இந்த வார்த்தை விசுவாசியுங்கள். உங்கள் கைகளை கொண்டு என் ஆண்டவர் பலத்த காரியங்களை அவர் செய்வார். உங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, அது விசுவாசம் மாத்திரமே. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள். சிலுவையிலே என் பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கினார் என்பதை விசுவாசியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசின் கையிலிருந்து வல்லமையும் ஆற்றலையும் அவர் என்னிடத்தில் இப்பொழுது வாங்கி தந்து இருக்கிறார். நான் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்பொழுது அவனை எதிர்த்து நிற்பேன், சத்துருக்களை சிதறடிப்பேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்களுக்குள் இருந்து பலத்த காரியங்களை அவர் செய்வார் என்பதை நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில் ஆழமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய சாயலாக இருக்கிறீர்கள். நிச்சயமாகவே உங்களை கொண்டு என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, அற்புதத்தின் தேவனே, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, ஹல்லேலூயா. வானம் உமது சிங்காசனம் அப்பா, பூமி உமது பாதப்படி. ஹல்லேலூயா. எங்களை ஆராய்ந்து அறிந்து ஹல்லேலூயா இயேசுவே எங்களை வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் ஜெயம் கொடுக்கிற தேவன், பாவிகளின் மேல் சினம் கொள்ளுகிறவர், எரிச்சலின் தேவன், எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிக்கிற தேவன், அதிசயங்களை செய்கிறவர் நீர் ஒருவரே அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் இரட்சகர், எங்கள் மீட்பர், எங்கள் உன்னதமானவர், எங்கள் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா இயேசுவே, எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர் அப்பா. ஒருபோதும் பொய்யுரையாத தேவன் நீர். ஹல்லேலூயா. எங்களை பிரகாசிக்கிற தேவன் அப்பா. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற தேவன். தலைமுறை தலைமுறையாய் நீர் ராஜரீகம் பண்ணுகிறீர். சுத்த இருதயம் உள்ளவர்களை இயேசப்பா நீர் உமக்கு ஏற்றவர்களாக நீர் அழைத்துக் கொள்ளுகிறீர் அப்பா. எங்கள் பரலோகத்தின் தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை காண்கிறவர், எங்களுக்கு தரிசனமாகிறவர், எங்களை ரட்சித்தவரே, வாக்குத்தத்தங்களின்படி எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யெஷூரனின் தேவன் அப்பா. நீர் இஸ்ரவேலின் தேவன். வேதம் சொல்கிற நீ எலியாவின் தேவன், தாவீதின் தேவன், தானியேலின் தேவன் அப்பா. சாத்ராக், மேஷக், அபேத்நேகோ என்பவர்களின் தேவன், எங்கள் பிதாவாகிய தேவன், எங்கள் முற்பிதாக்களின் தேவன் நீர். ஹல்லேலூயா சப்பா. பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் நீர் ஒருவரே கர்த்தர். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நீர் ஒருவரே தேவனாக இருக்கிறீர் அப்பா. சர்வ வல்லமையுள்ளவர், சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் நீர் ஒருவரே அப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். எங்கள் ஜபங்களில் வாசம் பண்ணுகிறவரே அப்பா. இந்த காலை வேளையிலும் எங்களோடு இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரம் அமரணும் அப்பா. விசேஷித்த வல்லம் இந்த நேரத்திலும் இறங்கணும். சாலோமின் ராஜாவே உமக்கு நன்றி. எல்லோரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். பிரியமானவர்களே, நித்திய தேவன் அவர், நீதியின் தேவன் அவர், அழிவில்லாத ராஜா, அதர்சனம் உள்ள தேவன், யூதருடைய ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா, யூத ராஜ சிங்கம். பூமியின் ராஜாக்களுக்கு அவரே அதிபதி. பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவரும் கூட. சமாதானத்தின் தேவன் அவர். சதா காலங்களிலும் அவரே ராஜாவாக இருக்கிறவர், நம்மை ஆளுகிறவர், ஆளுகை செய்கிறவர்.
எங்கள் ராஜா என்று சொல்லுங்கள். பரலோகத்தின் ராஜாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜாவே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் ரட்சகரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் யெகோவா தேவமே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் நீர் மகத்துவம் உள்ளவர். நீர் பரிசுத்தர், நீர் தூயாதி தூயர் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அற்புத சுகமளிக்கும் வல்லமையும் ஹல்லேலூயா இப்பொழுது இறங்கணும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே கல்லான இருதயங்கள் மாறணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே மறுபடியும் அப்பா கல்லான இருதயங்களை நீர் மாற்றுங்க. மறுபடியும் அவர்களை உருவாக்குங்கப்பா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டினவரே உமக்கு நன்றி அப்பா. மீண்டும் கட்டுகிறவர் சுவாமி. விழுந்து போன ஒவ்வொருடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டப்படட்டும் அப்பா. எங்கள் ஆறுதலின் தெய்வமே, இந்த அதிகாலை வேளையில் அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆறுதல் படைத்துவீராக சுவாமி. விடுதலை உண்டாகணும் அப்பா. அற்புத சுகங்களை இந்த அதிகாலை வேளையிலும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள உம்முடைய கரம் வல்லமையாய் இறங்கட்டும் இயேசுவே. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் என் ஆண்டவர் நீ தூக்கி விடுகிறவர். இப்பொழுதும் அப்பா விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் நீ தூக்கி விடணும் அப்பா. மீண்டும் உடைய பிள்ளைகளை நிற்கச் செய்கிறவர். இருதயம் நடுகொண்டவர்களை குணமாக்குகிற தெய்வமே உமக்கு நன்றி. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவர் நீரே அப்பா. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளை விடுவித்து பாதுகாத்து சத்துருவின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்காம நீங்க வியாதியில் அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுகிறோன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே ஏசப்பா. ஹல்லேலூயா. வியாதியில பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலும் அற்புத சுகங்கள் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினால். என்னோடு இணைந்து தொடர்ந்து ஜெபித்து வருகிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவருடைய கரம் தொடரும் அப்பா. சுகம் உண்டாகணும். எப்படிப்பட்ட பலவீனங்களும் இந்த அதிகாலை வேளையில என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இயேசுவே. நீரே அந்த சத்தியம் அப்பா. உண்மை அறிகிற அறிவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் சொன்னீரே அப்பா. ஹல்லேலூயா. இருதயங்களை அப்பா உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவர். செமையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிறவர். நீதிமான்களை முதிர் வயதிலும் கனிகளை தந்து புஷ்டியும் பசுமையுமாக மாற்றுகிற என் ஆண்டவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நன்மை செய்கிறவர். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிக்கிறவர். பாவிகளுக்கு வழிகளை தெரிவிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அற்புதமான தேவன் அப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா பாவிகளுக்கு உம்முடைய வழியை நீர் தெரிவிக்கிறீர் அப்ப. செம்மையான பாதைகளிலே அவர்களை நீர் கொண்டு வருகிறீர். உம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடாதவர் அப்பா நீங்க. பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் புகழப்படத்தக்கவர், மிகவும் புகழப்படத்தக்கவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் ஏசப்பா நீர் பயப்படத்தக்கவர். உம்முடைய வல்லமை மிகப்பெரியது. சமுத்திரத்தை நீர் குலுங்க பண்ணுகிறவர், வனாந்திரங்களை அதிர பண்ணுகிறவர். இயேசுவின் நாமத்தினால எங்கள் தலையை அபிஷேகம் பண்ணுகிற தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையோடு அப்பா தலையை நீர் அபிஷேகம் பண்ணுவீராக. ஹல்லேலூயா. இயேசப்பா ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த அதிகாலை வேளையில் அப்பா எப்படிப்பட்ட கஷ்டத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் அப்பா ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் என் ஆண்டவருடைய கரம் இந்த அதிகாலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரணும் அப்பா. ஹல்லேலூயா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. கற்பத்தின் கனி உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பிசாசுகள் விலகி வேடணும் அப்பா. தரித்திரங்கள் ஆகணும். தரித்திர ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் உயர முடியாதபடி ஹல்லேலூயா தேவையில்லாத வீண் செலவுகளை கொண்டு வந்து அலைச்சலை கொண்டு வந்து பிள்ளைகளை அலைக்கழிக்கிற மடங்கடிக்க நினைக்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும். கொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தில் சத்தத்தை கேட்கிற பொழுது அவைகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ராஜா சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் என் ஆண்டவருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். எப்படிப்பட்ட பலவீனங்கள் எப்படிப்பட்ட வியாதிக்காக யார் ஜெபித்தாலும் இந்த நேரத்தில் என் ஆண்டவர் அற்புத சுகத்தை நீர் கொடுப்பீராக ராஜா. யாரெல்லாம் நான் இந்த ஊழியத்தில் இணைந்து நிற்பேன், இந்த ஊழியத்துக்கு நான் சாட்சி கொடுப்பேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் அதிசயம் செய்வார் என்று சொன்னான். நான் நிச்சயமாகவே நான் சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக, அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக, விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இப்பொழுதே அப்பா ஹல்லேலூயா உம்முடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி. வேதம் சொல்லுகிறது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் இப்பொழுது அமர்வதற்காக நன்றி அப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது பலப்படுத்தும் நாளாக இருக்கட்டும். சர்வ வல்லமை உங்களுடைய கரம் அப்பா அமரட்டும். பிரயாணம் ஹல்லேலூயா இயேசப்பா
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயாணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பிரயாணத்தை கொடுப்பீராக. தூர தேசத்திலிருந்து கேட்கிற, வெளி தேசத்திலிருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. எப்படி எந்த நாட்டிலிருந்து அப்பா உடைய பிள்ளைகள் இதை கேட்டாலும் சரி, ஆண்டவருடைய கரம் அங்கேயும் இறங்கட்டும், விடுதலை கொடுக்கட்டும். இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய நாம் மகிமைப்பட அவர்களை நீர் உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். இதயத்தில் காணக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். எனக்கு ஒரு மீட்பர் உண்டு, எனக்கு ஒரு ரட்சகர் உண்டு, ஆகவே நான் பயப்பட மாட்டேன், தைரியமாக இருப்பேன். அவர் என்னை கடைசி வரைக்கும் நடத்துவார். என் எல்லா இக்கட்டிலும் இருந்து என்னை அவர் விலக்கி பாதுகாப்பார். என் சோதனையிலிருந்து அவர் என்னை விடுவிப்பார். என்னை தப்பி போகும் போக்கை அவர் உண்டாக்குவார் என்று நம்பிக்கையோடு விசுவாசிக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டோட கரம் அமரட்டும் அப்பா. ஒருவேளை இந்த நாளிலே நான் படுகிற இந்த நெருக்கத்தின் நிமித்தமாக எப்படி துண்டானது, எப்படி அது உருக்கி அது அப்பா அது அந்த ஷோரூமுக்கு வர்றதுக்கு ஆண்டவரை எப்படி அது உருவாக்கப்படுகிறது, அதில் அதுபோல பிள்ளைகள் ஒருவேளை இந்த நாட்களிலே நெருக்கப்பட்டால், ஒடுக்கப்பட்டால் ஏசப்பா அது நிமித்தமாக அவர்கள் ஹல்லேலூயா ஒரு பொன்னை போல் அவர்கள் விளங்குவார்கள் அப்பா. என் ஆண்டவருடைய கிருபை அதிகமாக கேட்கிற ஒவ்வொரு மேலும் உண்டாகணும் அப்பா. இரக்கம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எந்தெந்த ஜெபத்துல அப்பா என்னென்ன தேவைகளுக்காக இப்பொழுது விண்ணப்பத்தோடு காலை வேளையிலும் அதிகாலை வேளையில் ஆர்வத்தோடு இதை கேட்கிறார்களோ ஒவ்வொரு மேலும் ஆண்டவருடைய கரம் அமரணும், விடுதலை உண்டாகணும். நல்ல சாட்சிகளை என் ஆண்டவனின் கொடுப்பீராக. தேவ தூதர்கள் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. பொல்லாத வழிகளிலிருந்து உடைய பிள்ளைகளை மனம் திருப்பி கொண்டு வருவீராக. விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமைத்தனத்திற்குள் இருக்கிற யாவரையும் விடுவிப்பீராக ராஜா. மதுபானத்துக்கும் கஞ்சாவுக்கும் போதை வஸ்திரங்களுக்கு அடிமையா இருக்கிற வாலிப பிள்ளைகளை நீ மீட்கணும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். என் ஆண்டோடைய கரம் ஒவ்வொரு மேலும் அமரணும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டோடைய கரம் ஒவ்வொரு மேலும் அமரட்டும். எஸ் டாடி, இந்த ஜெபத்துல நான் பங்கெடுத்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக இந்த ஜெபத்துல நான் தொடர்ந்து நான் பங்கெடுக்கிறேன். ஆகவே ஆண்டவர் அற்புதத்தினை செய்வீர் என்று நம்புகிறேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு முன்னேறி செல்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா வழிகளை ஆண்டவர் நீர் உண்டாக்குவீர். நீங்கள் அப்பா எஸ்அப்பா நீங்க முன்னாடி சென்று வழிகளை செவ்வையாக்குவீங்க, கரடுமுரடான பாதைகளை சமமாக்குவீங்க ராஜா. வானத்தின் பனகலிகளை திறந்து இடங்கொள்ளாது மட்டும் நீர் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துவீர் என்று சொல்லி இப்பொழுதும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சப்பா கேட்ட ஒவ்வொருவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அளவில்லாத கிருபையும் சமாதானமும் ஹல்லேலூயா உம்முடைய அன்னுனிய அந்த ஐக்கியம், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ஹல்லேலூயா உம்முடைய காருண்யம் என்கிற கேடகத்தில் மூடிக்கொள்வீர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.